வறண்ட காற்று ஊடுருவியதால் வானிலை மாறி வலுவிழந்தது டிட்வா புயல். சென்னை அல்லது நெல்லூர் அருகே தாழ்வு மண்டலமாக இன்று நிலை கொள்ள வாய்ப்பு. டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் புயலை கிளப்ப திட்டம். கூட்டத்தொடரில் மொத்தம் 14 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு மக்களவையில் விவாதம் நடத்த 10 மணி நேரம் ஒதுக்கீடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. (2026) சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை விட வளர்ச்சியடையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்கு துரோகம் செய்தவர் செங்கோட்டையன். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி மாற்றுக் கட்சித் தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தனது ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் கேள்வி. செங்கோட்டையனை போல் நான் சுயநலவாதி இல்லை, சாதாரண தொண்டன் என்றும் இபிஎஸ் ஆதங்கம். யார் படத்தை பார்த்து மாற்றுக் கட்சியில் சேர்ந்தார் செங்கோட்டையன்? செங்கோட்டையனுக்கு முகவரி கொடுத்தது அதிமுக என்றும் இபிஎஸ் விமர்சனம். பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைக்கும் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்பட இருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. எஸ்ஐஆர் படிவங்களுக்கான காலக்கெடு நீட்டிப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி. வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதுகாக்க திமுக மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் திமுக எம்பி என்ஆர் இளங்கோ பேட்டி. டிட்வா புயலால் இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாக KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. மாநிலத்தில் உள்ள 56,000 ஹெக்டேர் அளவிலான விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் விளக்கம். வேளாங்கண்ணி செபஸ்தியா நகரில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. குளம் போல் காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதி. கனமழையால் 15,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிப்பு. வடிகால் வாய்க்கால் முழுமையாக தூர்வாராததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கனமழை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு.
கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் சுட்டுப்பிடித்த 3 பேரில் ஒருவர் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆசிப் என்பவர் உயிரிழந்தார். இலங்கையில் 10 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழை. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334ஆக உயர்ந்தது. டிட்வா புயலால் பேரழிவை சந்தித்திருக்கும் இலங்கை மக்களுக்கு உதவ தயார். தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேட்டி. பிறரின் முதுகில் குத்துபவன் நான் அல்ல, எதையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்வேன் என்றும் ஆவேசம். சபரிமலையில் போட்டோ எடுக்க ஐயப்பன் சிலைகளை கொண்டு செல்ல தடை. தேவசம் போர்டு தடை. மீறுபவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான 180 நாட்களுக்குள் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை வழங்க வேண்டும். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி எச்சரிக்கை. ஆந்திராவில் பேருந்தில் ஆண் பயணியின் தலையை பிடித்து இழுத்து தாக்கிய பெண்கள். கைக்குட்டை போட்டு வைத்த சீட்டில் ஆண் பயணி உட்கார்ந்ததால் ஆத்திரம், வாக்குவாதம். தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் உயர்வானவை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்றபடி தனித்தனி வர்த்தக விதிமுறைகளை கையாள்கிறது. அமெரிக்கா மீது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். இந்தோனேஷியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 442 பேர் உயிரிழப்பு. 400க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் மீட்பு பணிகளில் ராணுவம் தீவிரம். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இந்தியா. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஆண்ட்ரி ரசல் ஓய்வு. வேறு அணிகளில் விளையாட விருப்பம் இல்லை என்றும் விளக்கம்.